உங்க அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் தான் தப்பா நடந்துக்கிறாருன்னு. எனக்கு கல்யாணம் பண்ணிலாம் வேற யாருன்னா நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்த்தது உங்க அக்கா தான் அவஸ்தை போனேன்னு சொல்லுவாரு. விளையாட்டுக்கு மேடம். போய் சொல்லுவாளா? ஆமா மேடம். நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். முடியல எனக்கு இது கேட்கணும். என் பேர் சீதா, பெரம்பூர்ல இருக்கிறேன். நான் 3 பசங்க, 2 பொண்ணு 1 பையன். எனக்கு பெரிய பொண்ணு 8வது படிச்சுன்னு இருந்தா. அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு நல்லா இருக்குது, பொண்ணு எனக்கு கட்டி கொடுன்னு அவங்க அக்கா மூலியமா வந்து என்னை கேட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், சரி வீட்டுக்கார் சரியில்லை, ஃபுல்லாக குடிச்சிட்டு வர அமங்கலம் பண்ணுறாரு, நைட்டில் அடிக்கிறாருன்னு நான் கட்டி கொடுக்குறேன். எத்தனை வயசு உங்க பொண்ணு? 13 வயசுல கட்டி கொடுத்தேன். மனசாட்சியே இல்லையாமா? 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னு பெருமை சொல்றீங்களே. பெருமையா சொல்லமா, அந்த நேரம் இருந்த நிலைமை மேடம். என்ன நிலைமை? அவர் படிக்க வைக்க வேண்டியதுனா ஹாஸ்டல்ல கொண்டு விடுறது தானே. படிக்க வச்சிருந்த மேடம், ஸ்கூலுக்கு போய் நினைச்சு இவர் பண்ணுதான் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருந்தார். வீட்டில் குஷ்டு வந்து குழந்தை உடம்புல அடிக்கிறது, அது போய் இழுத்து போட்டு அடிக்கிறது, என்னையும் அடிப்பார், தூக்கம் இல்லாத நிம்மதி இல்லாத. சரி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? அவங்கள பற்றி தெரியாது எனக்கு, தெரியாம அவங்க கேட்டதுனால கொடுத்துட்டேன். இப்போ எப்படி அவர் எப்படி இருக்காரு? அவங்க வச்சுன்னுக்குறாங்க, நல்லா வச்சிருக்காங்க. நல்லா வச்சுன்னுக்குறாங்க. ஆனா சித்திரவதை தான் பண்ணினுக்குறாங்க. நல்லா வச்சிருக்காங்க சொல்றீங்க. வீட்டு வேலையெல்லாம் அதுதான் செய்யுது. அது பார்த்தா அது இப்போ வரும், அது பார்த்தா நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. குழந்தையோட கேட்டு வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு நான் வளர்த்துக்கிறேன் மேடம். அவங்க கிட்ட ரொம்ப சித்திரவதைப்படுது மேடம். நல்லா இருக்காங்க சொல்றீங்க. அவங்க நம்ம பார்க்குறப்ப நல்லா வச்சுக்கிறாங்க, நல்லா கவர்மெண்ட்னு போகிறாங்க, கவர்மெண்ட்னு வராங்க. பெல்ட்லேயும் பழுப்புலையும் அடிக்கிறாங்க மேடம் என் பிள்ளைங்கள. என் 2 சின்ன பிள்ளைங்க போய் பார்த்து தான் அவங்க கதையில் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அதுவாக வந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. என்ன வேலை செய்றீங்க? நான் பூ வைக்கிறேன் மேடம் அம்மா கூட. அப்புறம் கட்டி கொத்தி எங்கள் வீட்டு இறந்துட்டாரு. கட்டி கொத்தினா எப்படி இறந்தாரு? உடம்பு சில மஞ்சள் முத்தி போச்சு, கிட்னி ஃபால்ட்டு, புல்ல குடி. இறந்து 2ஆம் மாதமே இவன் வந்துட்டான். வந்து இதுமாதிரி நீயே எனக்கு வேணும், உங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்க சொன்னார், நீ இல்லாமல் எங்களால் இருக்க மொத்தமாக இருக்கலாவா என்று கேட்டுனா. நீ எனக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? அவன் வச்சுக்கிறதுக்கு கத்தி வச்சு நீ எனக்கு வேணும், என்னை விட்டு நீ. புரியல எனக்கு. அவன் பொண்டாட்டிக்குன்னு சொல்கிறான் மேடம், சொல்லாம சொல்கிறான். மருமக நான் இது பண்ணி அழுதுக்குன்னு எங்கள் அம்மாட்ட போயிட்டேன். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வச்சுட்டு பட்டாளம் போயிட்டு மறுநாள் போய் ரிப்போர்ட்டு கொடுத்தோன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்கள் அம்மா இதுமாதிரி விபச்சார தொழில் பண்ணுறாங்கோ. என் பொண்ணை சொல்லி என் பொண்ணை வந்து போய் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருந்தேன் ஸ்டேஷனில், ஐசப் ஸ்டேஷனில். அவங்க வந்து என்னை இந்த ஃபைன் அமௌண்ட்டு நான் கட்ட மாட்டேன் சார், ஃபைன் அமௌண்ட்டுலாம் என்னை யார் கூட பார்த்தாங்க, எங்கே பார்த்தாங்க சொல்லுங்க. அப்புறம் அவங்க நாங்கள் உன் பொண்ணே சொல்லுத, நீ மட்டும் ஓய்க்க மாதிரி பேசுகிற, நீ இது மாதிரிலாம் பேசாத இன்ட்டு அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அது வந்து நான் என் பொண்ணு பேச்சுவார்த்தை இல்லாத இருந்துடுறேன். மாதா குழப்ப தண்ணி ஊற்றி நீ பொண்ணு இல்லை, நான் அப்போ அம்மா இல்லை, நீ வந்து கேட்காத கொள்ளாதுன்னு. இப்போ இடையில 3வது குழந்தை பிறந்து வந்தால் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இப்போ 2வது வந்து என் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிடுன்னு கேட்டு அந்த குழந்தை இட்டுன்னு இது பண்ணி வச்சுக்கிறான். கையை பிடிச்சி வலிச்சிக்கின்னு காலை பிடிச்சி வலிச்சிக்கின்னு அந்த மாதிரி அநியாயம் பண்ணின்னு அந்த பையன் கேட்டு இப்போ என்னையை கேட்டுன்னு இப்போ அவ்வளோ பிரச்சனை. என் பையன் கேட்ட உங்கள் அம்மா மாட்டினாங்கன்னா இப்போ நான் அவங்கள உயிரோடு விட மாட்டேன், நான் உங்கள் அம்மா சாவ வச்சிருவேன்னு என் பையன்கிட்ட சொல்லின்னு என் பையன் வந்து என்ன நான் இது வாமா ஸ்டேஷனுக்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பசங்க. சின்னவங்க 2 பேருக்கு என்ன வயசாச்சு? பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, 2வது பொண்ணுக்கு. பையனுக்கு 12 வயசு ஆகுது. எவ்வளோ நாள் ஆச்சு உங்கள் புருஷன் இருந்து? இன்னொரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது மேடம் அவர் இருந்து. அந்த பையன் கத்தி வைக்க நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். 2வது நம்மளுக்குன்னு ஒரு தோணை இருந்தால் நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்க நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா இவன் வந்து நம்மள எதனா இது செய்ய கேட்பறேன்னு நான் ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். நான் அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பார்க்குறேன். முடியலை எனக்கு இது கேட்கறதுக்கு. அர்த்தம் கட்டத்தனமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. என்ன சொல்லுங்க கேட்குறேன். அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா, ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அது எப்படி எடுத்துப்பீங்க? எனக்கு புத்தி சரியில்லை, எதுவும் தெரியல. அம்மா எந்த கழிவுன்னு சொல்லி தரல எங்களுக்கு. ஒழுக்கம் வேண்டாமாமா? ஒழுக்கம்னு ஒன்று சொல்லி கொடுத்தா தெரியணும். அப்பாவே இறந்துட்டாரு, இவரே இறந்துட்டாரு, எங்களுக்கு ஆம்பளை துணை யாரும் இல்லை. அதனால தான் அவன் அந்த அளவுக்கு என்ன பண்ணதுனால தான் நான் இப்படி போயிட்டேன். இல்லைன்னா அவன் அந்த மாதிரி பண்ண நான் இந்த தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் யாருக்காலையும் பேசுறது சிரிச்சதுல யார்கிட்டையும் கிடையாது மேடம். நான் இவர் எப்படி சாரு இப்போ எடுத்திருக்கீங்களே அந்த சார் எப்படி? அவரை மாதிரி தான் மேடம். அவரை பாப்பாரு, கொல்லுவாரு, தண்ணி அடிப்பாரு. தண்ணியெல்லாம் அடிப்பாரு மேடம். அது இல்லாம இருக்கும், தண்ணியெல்லாம் அடிப்பாருல்ல, அப்ப கரெக்டான ஆளுதான். சூப்பர். அப்புறம்
பசங்களும் சரியில்லை மேடம், 2 பசங்களும். சின்ன பொண்ணும் சரியில்லை, அண்ணன் பொண்ணும் சரியில்லை. அண்ணன் பொண்ணுங்க அப்பா அம்மா இல்லை, அத்தையும் நான் தான் வளர்த்துனுந்தேன். ஏன் என்னாச்சு உங்க அண்ணனும்? அண்ணனும் இறந்துட்டான், அண்ணியும் இறந்துச்சு. எப்படி? அவங்க ஃபேமிலி சண்டையில் 2 பேரும் ஒருத்தர் மாடியிலேருந்து ஊந்து இறந்துட்டான், அண்ணி கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தின்னு இறந்துச்சு. அவங்க 2 பேரும் இல்லை. அவங்களுக்கு பிறந்த 3 பட்ட பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க அவங்க ஆயா வளர்கிறாங்க, ஒரு பொண்ணு நாங்கள் வளர்க்குறோம். அந்த பொண்ணு நடவடிக்கையும் சரியில்லை. அது தப்பு பண்ணிவிட்டு மாசமாக ஆயிட்டு அம்மா ஆயிட்டுன்னு போய் அதை கழிச்சு அதை இட்டுன்னு வருவோம். இந்த பொண்ணு யார்கிட்டயோ, சின்ன பொண்ணு யார்கிட்டயோ பேசிருந்து அத்தை இவரை நானும் பார்த்துட்டு தான் என்ன அச்சார். பொண்ணு வளர்க்குற வளர்ப்பு சரியில்லை, ஒழுங்காக வளர்க்குறதானன்ட்டு இவர் என்ன அச்சார். அதை போயிட்டு தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லிச்சு அக்கா கிட்ட சொன்னேன்னா அவன் என்ன பண்ணிக்கிறான், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை விட மாட்டேன், உங்கள் அம்மா இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ பிரச்சனை வருது, உங்கள் அம்மாவே நான் வச்சிட்டா எப்படி உங்கள் அம்மா வந்து கேட்கும், இல்லை உங்கள் அம்மா நானே வச்சுக்கிறேன் இன்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட. இல்லைன்னா ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுங்க, உங்கள் அம்மா விபச்சார தொழில் பண்ணுறான்னு சொல்லுங்க, உங்கள் அக்காவை நான் அச்சு ஓட்டுற மாரி ஓட்டுறேன், நீங்கள் அங்கே இருங்க வீட்டில், உங்கள் அம்மாவை தைச்சி விடுங்கோ, உங்கள் அம்மா எங்கன்னா போட்டோம் என்ட்டு அவங்க சொல்லி கொடுத்து வச்சுக்கிறாங்க. 2 நாள் அவங்க வீட்டில் போய் இருந்ததுங்க இதுங்க. நான் அச்சேன்ட்டு 2 நாள் அவங்க வீட்டில் போய் இருந்து இவ்வளோ அமுகலம் அவங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 2 குழந்தைங்க ஹாஸ்டலில் சேர்க்கணும் மேடம். சேர்த்துட்டு அவங்க வந்து எங்கள் பிரச்சனைக்கு வரக்கூடாது. எங்களுக்கு அந்த பூ விற்றா தான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் போய் அவங்களுக்கு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்கல, எதுவுமே இது பண்ணலை. என் குழந்தைங்க கல்யாணம் பண்ண துட்டு இல்லாத இருந்தேன். அவங்களே தான் 20,000 கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி கொடு, எனக்கு பொண்ணு நல்லா இது நீ கட்டி கொடுன்ட்டு அவங்களே 20,000 கொடுத்தாங்க. அப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 50,000 வாங்கி கொடுத்து 20,000 அவங்க எடுத்துன்னு 30,000 எங்காயில் கொடுத்து தாலி பிச்சு கோருன்னு அவங்களே தான் சொன்னாங்க எல்லா வேலையும். அவங்களே சொல்லி இப்போ அந்த துட்டுக்கு வந்து என்னை வந்து கெட்டுன்னு வீட்டாண்ட ஒரு அசிங்கம் பண்ணிக்கின்னு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி அந்த காசை கொடு கேட்டுன்னு என்னை அவ்வளோ அசிங்கம் பண்ணிக்கின்னு அந்த வீட்டாண்ட கூட இல்லாத அளவுக்கு என்னை கோலம் பண்ணிக்கிறாங்க. இவன் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு இவன் இங்கே சைடாக வரக்கூடாது, இவன் எதுனாலும் இங்கே வரணும். எனக்கு எங்கள் அம்மா வீடை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு நானே எனக்கு எங்கள் அம்மா அவ்வளோதான். இவன் இவ்வளோ அம்மங்களாம் பண்ணின்னு தங்கச்சி இல்லை இல்லையா? எல்லாம் இருக்கிறாங்க மேடம். யார்கிட்டே நான் போக மாட்டேன் மேடம். அண்ணன் தம்பி இருந்தே எனக்கு புரோஜனம் இல்லை, அக்கா தங்கச்சி இருந்தே எனக்கு புரோஜனம் இல்லை. நான் யார் எல்லாம் என்ன தான் எதிர்பார்ப்பாங்க, 10 ரூபா தங்கச்சி சம்பாதிச்ச காசு நல்லா இருந்தால் கொடுக்கோன்ட்டு அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அம்மா கலந்து அம்மா ஏன் பார்த்துக்கறதில்ல? அவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க மேடம். அவங்கக்கிட்ட 10 ரூபாய் இந்த அண்ணன் தம்பிங்க எப்படின்னு போவானுங்க. அம்மாவும் என்னை விட்டு கொடுக்காது அவனுங்கக்கிட்ட. நான் என் பொண்ணு கூட தான் இருப்பேன், அவள் கூட தான், அவளுக்குன்னு யாரும் இல்லை, நான் என் பொண்ணு கூட தான் இருப்பேன். என்ன உங்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா, உங்களுக்கு கஷ்டம் தீரணும்னா முதல்ல நீங்கள் கண் ஒழிச்சுக்கணும். சரிங்க. தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படிம்மா கஷ்டம் தீரும்? எந்த தப்பும் நீங்க தான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க, புருஷன்ட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கைய தொலைஞ்சு போச்சு. பசங்களை செய்யலாமா? நீங்க பசங்களை படிக்க வைக்கணும்ல. அதுதான் செய்த தப்பு மேடம். அப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? பசங்க வாழ்க்கைய கெடுத்துட்டு அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் இதுவாயிடுச்சுருந்தா இப்போ இதுக்கு நான் அதுக்கு 3 புள்ள ஆயிடுச்சு போ. அதனால தான் இது வாழ்க்கையும் கெட்டு போயிட்டு போகுது. இந்த அளவுக்கு வந்துக்கிறோம். எங்கள் அம்மா இட்டுன்னு வந்தாங்க மேடம். உங்கள் ப்ரோக்ராம் எங்கள் அம்மா பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க உங்கள் ப்ரோக்ராம். எங்கள் அம்மா இட்டுன்னு வந்துச்சாங்களே இங்கே. பேரு எப்படி கெடுப்பாரு மேடம், எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா அத்தை? நான் என்னம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, இந்தமாரி என் தங்கச்சி வந்து அழுதுச்சு மேடம், இவங்க அடிக்கிறாங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு யாரோ இவங்க வச்சுன்னுக்குறாங்களாம். அவர் வந்து மடியில் உட்கார வச்சு கண்ணை முத்தெல்லாம் கொடுக்குறாரு என்ன அந்த மாதிரி சொன்னாங்க. வந்து நான் போய் கேட்டேன் இவங்கள, ஏன் இந்தமாரி பண்ணுறாரு அவரு, உனக்கு தேவையா, எங்களுக்கு தானே அசிங்கமாக இருக்குது, வெளியே போக முடியல மேடம் எங்களால். ஏன் அவ்வளோ ஊர் பேசுகிறாங்க, உங்கள் அம்மா இப்படி போகிறாங்கோ, டாட்டா காட்டி அனுப்புகிறாங்கோ, ஒரு இதுவே இல்லை அந்த ஏரியாவில். உங்க அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் தான் தப்பா நடந்துக்கிறாருன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி ஃபஸ்ட்டு என் பையன் பிறந்திருந்தான், எங்கள் அப்பா செத்து அப்போ தான் 20 நாள் ஆகுது. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றுட்டு 15 நாள் கழிச்சு நான் வந்தேன். முடியெல்லாம் வெட்டிக்கின்னு ஐப்ரோலாம் வச்சுக்கின்னு ரோட்டில் நைட்டு போகிறது. யாரு இவங்க போகிறாங்கோ சொல்லிட்டு கேட்டார் எங்கள் வீட்டுக்காரு. அவர் செத்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, உனக்கு இந்த வயசில் இதுவா முடியெல்லாம் வெட்டிக்கினுன்னா இது அப்படி சொல்லிட்டு கேட்டாங்கோ. அது கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டாராம் அவங்கள அப்படின்ட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்படி தான் மேடம் பேசுச்சு அன்னைக்குள்ள. உண்மையை தானே மேடம் பேச முடியும்? உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட பாசமா இருக்காளா?
உங்க அம்மா தான் போய் சொல்றாரா? ஆமா, அந்த மேடம் போய் சொல்கிறேன். அவங்க கேட்பார் பேச்சை கேட்டு நான் அவங்க சித்தா அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கணும். அவங்களாம் நல்லவங்களா மேடம்? என்னை பார்க்காத சொல்கிறாங்க. நீ ஏன் அவளை பார்க்குற? யாரு? என்ன இவங்களே சொல்லிக்கிறாங்க என்கிட்ட. நீ ஹாப்பியா இருக்கியா உங்க வீட்டுக்காரரோட? அதான் அதுக்கு தான் மேடம் அங்கேயே நர்சிங் குத்துச்சு, இங்க மட்டும் என்ன மேடம் கொடுக்கும், அதுதான் மேடம் கொடுக்கும். உண்மையை தானே மேடம் எல்லாம் சொல்ல பேசி முடியும். ஒழுக்கமா இருக்கிறாங்களா அனுப்புவாங்களா அவங்க? ஒழுக்கமா அவங்களாம் வந்து நின்னு இருக்கிறாங்களா? பேச மாட்டாங்க. இது பேசிதான் என் வாய் அம்மா அதிகம் அப்படி தாய் பேசுற? அதுதான் அவங்க தாய் வாய் பிடிக்கல அதிகம் மேடம் பொண்ணு. எனக்கு. அவ்வளோ அசிங்கத்தை தேடி குத்துட்டாங்க. எதுவுமே செய்யல. என்ன எப்படி தம்மா வச்சுக்கிறாங்க எங்க வீட்டுல, எங்க மாமியார் வீட்டுல. பெத்த பொண்ணை கூட பார்க்க மாட்டாங்க அந்த மாரி. அப்படியா? அப்படி இருக்கிறேன் நானு. ஆனா உன் வீட்டுக்காரரை பத்தி தப்பா சொல்ற. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அவர் எதுக்குமே போக மாட்டாரு. ஏன் உனக்கு இதுன்னு கேட்கறதுக்கு அவர் மேல எல்லாம் பழியும். ரெண்டு புள்ளிங்களை கூப்பிட்டு கேளு மேடம், நான் போய் சொல்றேன்னா என் கேளுங்க. புள்ளிய கூப்பிட்டு கேளு மேடம். கேளுங்க. உன் தங்கச்சி வேற மாதிரி சொல்றாமா? அது வந்து என்கிட்ட அழுதுச்சு மேடம். நான் உங்க வீட்டுக்கு போனேன், ஏம்மா இந்த மாரி கேட்குறாங்கோ, ஏன் இந்த மாரி பண்றீங்கோ, ஏன் அந்த பொண்ணை அடிக்கிறீங்கோ, அது அழுவுது, என்ன எங்கன்னா கூட்டின்னு போய் விட்டுருவிஜி, நான் இங்க இருக்க மாட்டேன், அதனால போய் நான் ஜி, நீ கேட்டேன். சத்தியம் பண்ணி நீ சந்தோஷமா தான் அங்க இருக்கிற, சந்தோஷமா தான் நிம்மதியா இருக்கிற, நீ சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? என் எதிர்க்க பாத்துருந்துச்சு உன்னை பில்டல் அச்சுதல்ல. என் எப்போ புருஷன் பார்த்த? ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எப்போ பார்த்த? ஹாஸ்பிட்டல் எத்தனை மணிக்கு வந்தேன்? எங்க வந்தேன்? இது கேம்ஸ்ல அட்மிட் பண்ணி வச்சுக்கிறேன் மேடம். நானு பெட்டல் ஆச்சு. இது எப்படி மேம் பார்ப்பாங்க? கேம்ஸ்ல இருக்கிற போன் வருது, இந்த பொண்ணு பட்டத்துல போட்டு அடிக்கிறான்னு எங்க அம்மா எனக்கு போன் பண்றாங்க. அங்க இருந்து ஓடி அந்த பில்ட்ட கை வச்சு அச்சு. யாரால? இவங்க யாரையும் வச்சுன்னுக்குறாங்கோ. அந்த ரீனா பொண்ணுல அந்த பொண்ணு சொல்லிச்சு. ரீனா பொண்ணு? ஒரு பொண்ணு இருக்குதே, இவங்க எங்க மாமா பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லி தான் அடி வாங்கினேன். அடிச்சாரா உன்னை பெல்ட்டால? ஆமா, பெல்ட்டால் அடிக்கல, கையில தான் அடிச்சாரு. ஓகே, அவனுக்கு அடி வாங்குறது. அதான் மேடம் அது வந்து 3 பசங்க இதை பெற்று கேளு மேடம். அடிக்கலாம் மாட்டார் மேடம் அவ்வளவும். அவங்க கூட அதை சொல்றாரு. வராங்களா பேசு, அவங்க வீட்டாண்ட போவாத, அதுதான் சொல்றாரு. அவங்க சேர்ற இதுவே சரியில்லை மேடம். அவங்க கூட பேசாதன்னா அவங்க கூட பேசுறது. இந்த பசங்களை விட்டு போயிடுது அவங்க கூட நைட்டும் பகலும். யார்? அந்த அவரோடையா? அவங்க தங்கச்சி ஒருத்திங்க இருக்கிறாங்க அவங்க கூட. அவங்க யாரு? இவங்க எங்க ஆயா பொண்ணு, இவங்களுக்கு தங்கச்சி. இவங்க அம்மாலாம் இல்ல இல்ல இல்ல. அப்புறம் என்ன பத்தி நீ ஏன் பேசுற? போ, உன் கதை நவாதைக்கே பேசிட்டு போ. அம்மான்ற முதல்ல நீ பேசாத. நான் தான் கூப்பிட்டேன். அதுதான் இப்ப அதான் பேசிதான் நான் சிரிச்சுக்கிறேன். பேசி வச்சுதான் அனுப்புறான். நீ பட்டம் குத்த இதுல எதுல? அந்த ஐசோப்ல. ஆமா, அதான் சொல்றேன். நீ எல்லாமே செய்யமா சொல்றேன். எல்லாம் நீ சொல்லுவத்தான். உனக்கு என்ன பின்ன நான் சுடுகாடுதான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, நிம்மதியா இருப்பேன். என் 2 புள்ளிங்க தான் அண்ணாதான் நிக்கும். தாயில தகப்ப இல்லாத பொண்ணு அதுங்கதான் வந்து சொல்லிச்சு. 2 புள்ளிங்க அதுங்கதான் வந்து சொல்லிச்சு. நான் அப்பயே அதுங்கிட்ட பேசினேன். என் வீட்டு வாசலாண்டியா நான் வந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கே என்கிட்ட ஓன்னு வந்து அழுதாங்க மேடம். ஏன் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்றீங்கட்டு போய் கேட்டேன். ₹1 ₹2 கொடுக்க மாட்டாங்க மேடம். அதுக்கு நான் வாங்கி கொடுத்து அனுப்பேன். இந்த கட்னீரை போட கூட எந்த சொல்லக்கூடாது. எது நம்ம கட்னீரை பொத்த பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா மேடம்? மிஞ்சி எல்லாமே நான் செய்து அது போட்டு இது பாரு, அந்த கம்புல அந்த கம்புல தான் அவங்க போட்டது. மிச்சதெல்லாம் நான் போட்ட நகைத்தான். அதுக்கு நான் கஷ்டப்பட்டு இப்போட லோன் வாங்கி அந்த கோல்ஸை போட்டேன். போடல மேடம், இப்பதான் லோன் வாங்கினாங்க. ஏதோ இந்த மோதிரம் வாங்கி போட்டாங்க, இந்த கோல்ஸ் அவங்க போட்டாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் போடல. ஒரு கிளாஸ் கூட தரல எனக்கு. நான் தான் சொல்லிட்டேன்னா அவங்ககிட்ட. அவங்களே என்ன காரி மிஞ்சாங்க. 13 வயசுல பொண்ணை குதிரிந்த நான் இது பண்ணி என்னைக்கு ஓமுகானு இது பண்றதுக்கு சொல்லியிருந்தாங்கிறேன் நான். எவ்வளவுதான் இன்னும் நீ பண்ணு சொல்லு. இது வரைக்கும் அவன் ஒரு வேலை வெட்டிக்கு போனதில்லை மேடம். அவங்க அம்மா கஷ்டம்தான், அதுவும் சாப்பிடும். ஒரு புடவை தைக்கணும்னா கூட நான் தான் வாங்கி கொடுக்கணும், என்ன தான் வந்து கேட்பா. இவர் தான் மருமவன். ஒரு ஜாக்கெட் வாங்கணும் என்ன தான் வந்து கேட்பா. உங்களுக்கு என்ன வயசு தம்பி? எனக்கு வந்து 26 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? நான் கேட்கவே அவங்க தான் மேடம் வந்து வீட்டில் கேட்டு அவங்களே தான் மேடம் இது பண்ணுவாங்க. எங்கள் பெரியம்மா கிட்ட அவங்களே பேசி இந்தமாரி பொண்ணு தர சொல்லிட்டு அவங்களே தான் இது என்கிட்ட சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ண மேடம். அது இவங்களுக்கு எங்க பேச்ச கிடையாது. அவங்க பெரியம்மா தான் எனக்கு பழக்கம். அவங்க தான் வந்து என்னை கேட்டாங்க. நான் அப்புறம் சொன்னேக்கா என் பொண்ணு படிக்குதுக்கா, நீங்க என்ன வேலை பண்றீங்க?
நாங்கள் மேடம் டிரைவிங் பண்ண பெயிண்ட் வேலைக்கு போவோம் மேடம். ரெண்டுத்துக்குமே போவார். நல்லா பார்த்துப்பீங்களா ஒய்ஃபை? ஆமாம் மேடம். அடிப்பீங்களா ஒய்ஃபை? அடிக்கலாம் மாட்டேன் மேடம். அதுங்களே கேடு மேடம். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எங்களுக்குள்ள எந்த எதுவும் பிரச்சனையும் இல்ல இல்லை மேடம். மேடம். இந்த இவங்க தான் தேவையில்லாத இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அந்த பொண்ணை போய் நான் கேட்டேன், அதுக்கு இந்த மாதிரி. வீட்டில் தேவையில்லாத யாரையும் கூட்டின்னு வந்து வச்சுன்னு அவங்க வந்து இந்த பொண்ணை அடிக்கிறாங்களாம், சொம்பத்திக்கு அடிக்க போகிறாராம் இவங்க கூட்டின்னு வரவங்க. அது வந்து அவங்க அப்பா இருக்கும்போது அவரே கை வைக்க மாட்டார். இவர் தேவையில்லாத வந்து இவர் புதுசாக வந்து அதை வந்து வேறு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க. உங்க வீட்டில் இருக்கார் அவரு? ஆமாம் மேடம். அவருக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்குல்ல? அவங்க சண்டை போடி அண்ணி அவரை குச்சி குத்துட்டாங்க மேடம் அவங்க. அதனால அவர் வந்து என்கிட்ட தான் ஒரு 2 மாதம் இருந்தார். அவருக்கு 3 ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா தெரியாது மேடம். அவங்க பொண்டாட்டியே ஒரு வாட்டி வந்து வீட்டாண்ட சண்டை போட்டாங்களாம். சண்டை போட்டு குச்சி அதெல்லாம் எங்களுக்கு குத்தாங்க. தெரியாது. அதுலேருந்து அவர் அங்கே போகிறது என்கிட்ட தான் இருந்தார். 3 மாசமா இருந்தார் வீட்டில். அது இந்த பொண்ணு யாருக்காலே பேசினுச்சு தான் இவர் நான் அடிச்சேன்ட்டு இவர் கிளாஸ் பொய் சொல்லாதுன்னு கிளாஸ் முதல்ல ஒரு பையனை லவ் பண்ணிக்குது மேடம். எங்க வீட்டுக்காரர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பண்ணி அவங்க கூட சுற்றி இந்த போல இருந்துச்சுடா இந்த கேள்றா சொல்லிட்டு அந்த பையன் வீட்டாண்டே அந்த பொண்ணை இட்டுன்னு போய் விட்டு வந்துட்டாங்க இவங்க. இவங்க வந்து இவங்க சின்ன பொண்ணை அந்த பையன் வீட்டாண்டே விட்டு வந்துட்டாங்க. அந்த பையன் எதுவுமே பண்ணலையாம். நீ இப்போ அவனை தானே லவ் பண்ற, அவங்க அவன் வீட்லயே இருந்து சும்மா தள்ளி விடுறாங்க. என்னது எங்க இது? வீட்டுக்கு வானா. நேத்து கடை அது எங்க யாரோ வீட்டுக்கே வானா. பேசிச்சு மேடம். ஃபர்ஸ்ட் யாரும் பேச பசங்க சரியில்லை எங்க மேடம் வீட்டுக்கே சொன்னல நானு. இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையங்களை பேசிட்டு அந்த பையன் கூட வந்து வீட்டாண்ட வந்து முதுகுலயே அடிச்சுக்கிறான். நான் இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணாத கொள்ளாத நான் அடிச்சு அந்த பையன் வீட்டாண்ட நீயே வச்சுக்கப்பா இந்த மாதிரி அசிங்கலாம் எங்களுக்கு வானா இன்னைக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் போய் சொன்னேன். இவங்க சொன்ன போய் திட்டி அதை ஒழுங்கா வச்சுக்க கொண்டு வச்சாங்க. அது ஒழுங்கு இல்லை. அதனால சரி நான் இப்போ திரும்ப அந்த 2வது மாதிரி அடிச்சேன். பண்ணிருக்குது மேடம். யார்கிட்ட சொன்னோம்? நீங்களே சரி நீயே 2ஆம் தரமா கேக்குற பொண்ண நீயே அக்கா யாரு? அக்கா வச்சு நீயே 2ஆம் தரமா கேக்குற. நான் எப்படி உன்னாண்ட நம்பி உன்கிட்ட வரது? சொல்லிச்சா? ஆமா உன்கிட்ட சொல்லிச்சா? சொல்ல மேடம் இப்போ. இங்க பாரு, உன்கிட்ட சொல்லிச்சா? ஆமா யாரோ சொல்லிச்சு. சுகந்தி தான் சொல்லிச்சு. என்னன்னு சொல்லிச்சு? 2ஆம் தரமா என்ன மாமா கேக்குது கட்டிக்கிறதுக்கு. விளையாட கூட மாட்டாங்களா? என்னது எப்படி விளையாட கூட விளையாடுறது? மாட்டாங்களா? எப்படி உன் விளையாடுறது? மாமா அம்மா, எப்படி உங்க வரவு விளையாடுறாரு? வேணாம்மா. உங்க மாமா உங்க வரவு எப்படி எங்களுக்கு வேணாம். விளையாடுறாரு? முச்சிக்கோங்க இதோட முச்சிக்கோங்க. உங்க தலைவலியே எங்களுக்கு வேணாம். அதுக்கு தான் இங்க எதுக்கு எங்களுக்கு? ஆமா அதுதான் வந்துக்கிறேன். அதுதான் வந்துக்கிறேன். இவங்க ஃப்ரீயா அதுதான் வரும். சுத்தணும் ஆமா. மேடம். ஒரு மேடம் இப்போ நான் இந்த பொண்ணை இப்படி உங்க தலைவலியே இப்படி வேணாம் வச்சுன்னு நான் இருக்கேன் மேடம். எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க மேடம், நானும் பார்க்குறேன் மேடம். இப்படி விஷ்ணுக்கிறேன் மேடம். இந்த மாரி இடத்துல இந்த பொண்ணை எடுத்து கத்தி இவங்க வீட்டில் இருந்து இந்த எடுத்துன்னு பொண்ணை வைக்கிறான் எடுத்து கைக்குல. இந்த போல வச்சுன்னு ஒழுங்கா இருக்கேன் மேடம். அப்போ வந்து உன் பொண்ணை இவ்வளோ கௌரவமாக நான் வச்சுக்கிறேன் மேடம். அப்போ என்ன அந்த கௌரவமா கௌரவத்தை எங்களுக்கு வச்சுக்கிறேன்? தேடி ஒரு லாரி வரணும் மண்ணு மேடம். வந்தாலும் அதுதான் வாரி கொட்டணும். ஒரு லாரி மேடம். ஜல்லி வந்தாலும் அதுதான் வாரி கொட்டணும். 4 பொண்ணு உட்காந்து இது வந்து உன் கஷ்டப்படும். பொண்ணு வருத கூட, நீ உன் பொண்ண கூட வந்து என்ன வாரி இதான் போடுறீங்க. நாயா வரணும். உன் வீட்டுக்கு நாயா அதனால தான் கஷ்டப்படணும். சொல்றேன். அப்ப என் வீட்டுக்கு நான் தான் ஆ. கஷ்டப்படணும். யார் வாரி யாருக்கு தந்த வயிறு வீட்டுல? எரியுது? அவங்க பொண்ணு உட்காந்து இருக்கும். இதுவா வாரி கொடுது யாருக்கு நீ மேல வயிறு பாத்துட்டியா? நீ எரியும்? பாத்துட்டியா? இந்த பொண்ணை இவ்வளோ கௌரவமாக வச்சுக்கிறோம் மேடம். அந்த போல நீ உன் மருமகனை எப்படி மேடம் வச்சிருக்கணும்? எத்தனை பசங்கப்பா உங்க வீட்டுல? நாங்கள் 4 பேர் மேடம். 3 பொண்ணு ஒரு ஒரு பொண்ணு பையன் 3 மேடம். பையன் அவங்களுக்கு. அப்போ கூட எங்கள் அம்மா எப்படி வச்சாங்க, பெத்த பொண்ணு போல தான் பார்த்து எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்க மேடம். அதை இவங்க பெத்த மாமன் போல இவங்க நினைக்க மாட்டாங்க மேடம். இப்போ எனக்கு ஒரு 10 ஃப்ரெண்டுங்கிறாங்க மேடம். என்ன மேடம் தப்பாக பேசுவாங்க மேடம். எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். என்ன அவங்க மாமியார் இந்த பையன் 8 மணி இப்படி அதுக்கு என்ன பண்ண மேடம்? இப்படி நீ பேசுவாங்க என்ன மேடம். பண்ண? நம்ம மாமியார் கஷ்டப்படுது. மாமியார் துண்ண சோறுல இருக்குதா ஒரு 10 ரூபாய் துண்ணு எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். 2 வருஷமா ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியல உங்களால. என்னால வந்து வாங்கி போறீங்க 150. நான் பூ வித்துல பேசுனா கூட எனக்கு தேவையில்லை. உன் கஷ்டம் எனக்கு வேணாமா? என் இஷ்டம் தான். நீ பொண்ணே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா அப்புறம் எப்படி என்ன நான் நாள் இது தருவேன்? வரைக்கும் ஒரு 10 ரூபாய் First வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். வீட்டான வந்து ஓன்னு அழுகுறாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்குதுக்கா. என் மருமகன் என்ன ஒன்னா கேட்கட்டும், என்ன ஒன்னா பண்ணிட்டேன். என்ன எனக்கு வந்த என் பொண்ணு தான் பஸ்ல ஓடி முக்கியம். ஓடி வரேன் நானு. எனக்கு பொண்ணு வேணும்னு ஓடி ஓடி வரேன். நீ இந்த அப்படி மாதிரி வந்து காரியமையை சொன்னாங்க. வைக்கிற நான் என்ன மேடம் பண்றது? யார் பண்ணி மேடம் வந்தா நீ அந்த யார் மாதிரி மேடம் இது காரியம் பண்ண. செய்யறா? இது பண்றது அந்த மாதிரி தப்பு வந்தா அவங்க பண்றாங்களா மேடம்? யாரால மேடம் அசிங்கமாகுது ஏரியா உள்ள? யாரால இவங்க அசிங்கமா பண்றது ஆகுது? மேடம். என்னால அசிங்கமா ஆகுதா? சொல்லு. புரியுதுங்களா? என்னால நான் அசிங்கமா உடனே ஆகுதா? கத்தி கத்தி வச்சு அவர் என்ன மிரட்டினாரு? ஆமா மேடம் கத்தி வச்சா மேடம் கைத்துல கத்தி வச்சு நீ வந்து இரு என் கூட. நம்ம எல்லாம் இப்ப ஒன்னா சொல்றாங்க வந்து மேடம். இருன்றான். எப்போ வந்து கேளுங்க மேடம். எப்போ சொன்னேன் ஏதா சொன்னேன் அதெல்லாம் கேளுங்க மேடம். என்னைக்கு ஆச்சு அது எல்லாத்தையும் கத்தி கேளுங்க வச்சு மேடம். ஸ்டேஷன் ரிப்போர்ட் இந்த பொண்ணு மூலியமா பேசி பட்டம் கொடுத்தாங்க. ஃபைன் அமௌண்ட் கட்ட சொல்லி. உங்க மருமகனை பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மருமக தான் மேடம். அவங்க அதே அதெல்லாம் அப்படி நினைக்கவே சொல்லுவாங்க. நான் மாட்றாங்க போய் மேடம். நினைக்கவே மாட்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தோட நான் போய் சேர்ந்துடணும். அவங்க ரோட்டு மேல திரியிறாங்களே அந்த மாதிரி நான் திரியணும் அவங்க கூட போயிட்டு. அதுக்கு தான் அதெல்லாம் கேட்க ஆசைப்படுறாங்க. கூடாதா மேடம்? எதுவுமே ஒரு மருமகன் தான் எதுவுமே கேட்க கூடாது. அப்படியே உங்க பாட்டுன்னு போறது உங்களை வருது. தப்பா சொல்றாங்க? என்ன மேடம்? உங்களை தப்பா சொல்றாங்க?
அதுதான் மேடம் ஸ்டேஷன்லேயே அந்த போல வந்து சொல்லி தான் இவங்க 2 பேரையும் வந்து இவங்க கூட உணர்த்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து விபச்சார கேஸ் இந்த மாதிரி பொய்யெல்லாம் போயினா விபச்சார கேஸ் அமைச்சிரும் சொல்லி இப்போ இங்க வரதா 2 பேரை சாவச்சிச்சு. போய் இவங்க தங்கச்சி 2 பேரை சாவச்சிச்சு. எப்படி அவங்க தவுக்குல வச்சு தற்கொலை பண்ணிக்கினாங்க. குடும்பத்துக்குள்ள வேஸ்டா போந்து அத்த குடும்பத்துக்குள்ள அவன் வச்சுன்னு அவங்க பொண்டாட்டி ஹஸ்பண்டுக்குள்ள சண்டை தூக்கு மாட்டி சேர்த்து கொளுத்தி அது கூட சேராதனா அது கூட தான் சேரும். அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இருக்கிறாரு. இருக்காங்க ஆனா அவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். அவங்க கதை தேவையில்லாத கதை, புரியுதா? அவங்க கதை தேவையில்லாத கதை. என் கஷ்டத்துக்கு அவர் 100 200 கொடுக்குறா, நான் போவேன் வருவேன். நீங்க கொடுத்து நீங்க யாரே தேவை 100 200 அவரு யார் தேவை? யார் தேவை? ஆமா, உன் புருஷனால தான் எத்த. உன் புருஷனால தான் நான் எத்துதே. என்னத்துக்கு புரியுதா? இவன் கத்தி வைக்கிறதுனால தான் நான் பயந்து எத்த. கத்தி வச்சு ஏன் வைக்கல? நீ தான் கூட இந்த 3 பிள்ளை சார்ஜ் இது பண்ண. இல்லன்னு சொல்லு. நீ இல்லையே, நீ அப்படிதான் சொல்லுவே. நீ போய் சத்தியம் பண்ணுங்க. நாங்க தான் போய் சத்தியம் பண்றோம். பொண்ணு இல்ல, அதான் பொண்ணு இல்லன்ட்டு. உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். சரியா? உனக்கு யார் பிரச்சனை? உங்கள் அம்மாவை கட்டி இருக்கிறது அந்த அவர் பிரச்சனையா இல்லை உங்கள் மாமா பிரச்சனையா? அதெல்லாம் கேட்கல. பாரு, சொல்லுதான் அங்கேயும் வந்து இரு ஒரு நிமிஷம். பேர் என்னதுமா? சுகந்தி. இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. எங்கிட்ட உள்ளேருந்து என்ன ஒரு விஷயம் சொன்னல, அது உண்மையா பொய்யா? உண்மை. அப்போ இப்போ சொல்லு பார்ப்போம். சொல்லி கொடுத்தாங்கன்னு பேசக்கூடாது, உண்மையை பேசணும். இவ என்ன வந்து சொன்னாமா அவங்ககிட்ட? அவரு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. யாரு? அவங்க அம்தோ வச்சுன்னுக்குறாங்களே அவரு. அவர் பேர் என்னது? ரஞ்சித் தான். என்ன பண்றாரு சொன்னா? மடி மேல உட்கார வச்சு இங்கெல்லாம் தடவி முத்தெல்லாம் கொடுக்குறாரு. சொன்னியா? எங்கன்னா இட்டுன்னு போய் விட்டுரு சொன்னியா? என்கிட்ட என்ன சொன்ன சொல்லு. என்ன பிரச்சனை இப்போ வீட்டில்? இனிமேல் நான் ஒரு பையன்கிட்ட பேசினேன் மேம். என்ன வயசு உனக்கு? சொல்லு. தப்பு இல்லை இதெல்லாம் யார் வேணா செய்யலாமா? நம்ம வித்தியாசமாக இருக்க வேண்டாம், லைஃப்பில் சாதிச்சு காமிக்க வேண்டாம். சொல்லு. அம்மா பார்த்துட்டாங்க, அம்மாவை அவரை பார்த்துட்டாங்க. அதனால என்ன அச்சாங்க. அச்சோன்னா நான் வெளியே வரல, ஒரு நாள் வெளியே வரல. அதனால எங்கள் அக்கா பார்த்துட்டு கூப்பிட்டுச்சு, ஏன்டி அம்மா ஆச்சு இந்தமாதிரி பேசுங்கடி, அதனால அச்சுதுடி அப்படின்னு சொல்லி ஆச்சு. எங்கள் அக்கா வந்து கேட்டுச்சு எங்கள் அம்மாவை, ஏன் அம்மா ஆச்ச அப்படின்ட்டு. எங்கள் அக்கா கேட்டோன்னே நீ ஏன் இவங்களாம் பண்ணுற அப்படின்னு கேட்டு எங்கள் மாமா என்ன பண்ணார், உங்கள் அம்மாவை நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு வெட்ட வந்துக்கிறாங்க எங்கள் அம்மாவை. எதுக்கு? ஒன்று அடிச்சதுக்கா? அதுமாரி 2வது தரமாக எடுத்துன்னுக்குறாங்கல்ல, அதுக்கோசமும். கல்யாணம் வேற பண்ணிக்கோ அப்பத்துலேருந்து டார்ச்சர் பண்ணிருந்தாங்க. யாரு? எங்கள் மாமா. யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவரை. எதுக்கு? 2வது தரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உங்கள் அக்காட்ட சொன்னியா அதை? எங்கள் அக்காவுக்கு சொன்னோம். அப்போ அக்கா என்ன சொல்கிறா? அக்கா எதுவுமே சொல்லாது, எதனா சொன்னால் கூட அக்கா வடிப்பாரு. உனக்கு என்னம்மா வேணும்? என்ன எங்கன்னா ஹாஸ்டலில் எதனா சேர்த்து விட்டோம். உங்கள் அம்மா ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்களா உனக்கு? மாமா தான் கொடுக்குறாரா? உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரா? அந்தமாரி சொல்லினுக்கிறாராம். சொல்லின்னு இருக்கிறாரா? மேலெல்லாம் கை வைப்பாரானா? புரியுதா? நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். உனக்கு அவர் தப்பாக கை வைக்கிறாருன்னு தெரியுமா? அப்புறம் ஏன் சொல்லறது இல்லை உங்கள் அம்மாட்ட? எதனா சொன்னால் கூட அடிப்பார் அக்காவை, அதனால என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன். ஒருத்தரத்தில் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு உங்கள் மாமா, அதுதான் பிரச்சனை உனக்கு. நான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து மேடம். இருப்பா. சரிங்க மேடம். என்ன சொன்ன? அவரு கூட தான் மேடம் மேல கை வைப்பாரு. எப்படி மேல கை வைப்பாரு? சொல்லு சுகாந்தி, சொல்லுடி. கேக்குறாங்கல்ல, சொல்லு. எப்படி கை வைப்பாரு? எப்படி வைப்பாருன்னா தப்பா வைப்பாரு. எப்படி தப்பா? எண்ணி வச்சு அந்த மாதிரி நம்மள கையை சொல்லு. இந்த வயசுல இவ்வளோ போய் சொல்றியா? உனக்கு வாய் கூசுல உனக்கு அப்படியே எப்படி தப்பு? அப்படியே நான் ஏன் போய் சொல்றேன்? நீ தான் போய் சொல்ற. அம்மா நீ தான் போய் சொல்ற. நான் போய் டைப் பண்ணி கூட்டி வந்தாங்களா அவங்க அம்மா? இதெல்லாம் சொல்லி தர சொல்லிட்டு நான் என்ன சொன்னா உன்னை விட்டு போய்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு. எப்போ சொன்னாரு? சத்தியம் பண்றியா? சத்தியம் பண்றியா? மற்ற விஜய் ஏன் அப்ப வந்து சொன்ன என்கிட்ட? ஏன் அப்ப வந்து சொன்ன? பயமாகுது. என்னது பயமாகுது? எப்படி சொன்ன? பயமாகுதுல என்கிட்ட சொல்லக்கூடாது. அதுக்கு எப்படி சொன்ன நீ? எதா இருந்தாலும் உன்னதான் அடிக்கிறாரு. எப்ப அடிச்சாரு?
எதுக்கு அடிச்சாரு கேளுங்க மேடம், எதுக்கு அடிச்சாருன்னு கேளுங்க மேடம். எப்போ அடிச்சாரு? பாரு, இன்னமும் உண்மையை பேசணும். என்ன நடந்தது? சும்மா ஒருத்தர் மேலே பழிய போடக்கூடாது. என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. உங்க அம்மா சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? அதுதான் அப்புறம்? மேடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இது இருக்கிறாங்க. பாரு, உங்க அக்காவுக்கு 3 பசங்க இருக்கு. அவங்க அக்கா சொல்றா அவ ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. சும்மா ஒருத்தர் மேல பழியெல்லாம் போடக்கூடாது. உண்மையை பேசணும். எதுவும் சாதிக்க போறதில்ல நீ போய் பேசிட்டு. யாரும் உன்னை தொந்தரவு பண்ணாது. யாருமே இல்லை மேடம். அப்புறம் ஏன் வந்த? இந்த பிரச்சனை ஆகுறது தான் நான் வந்தேன். என்ன பிரச்சனை? இனிமேல் பேசியிருந்தேன். ம் எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, அதனால அடிச்சாங்க. அதனால எங்கள் அக்காண்ட போய் சொன்னேன். ம் என்ன சொன்னா சொன்ன? இட்டுன்னு போய் விட்டுரு அப்படின்னு. ஏன் யாரோட வேணா பேசிக்கணும் தண்ணி தெளிச்சு விடணுமா உன்னை? என்ன தப்பான பழக்கம் அதெல்லாம்? இப்போ இந்த வயசுல தேவை எத்தனையோ பாக்குறது இல்ல, ஏமாத்திட்டு போறது. அது இவங்க ஒழுங்கா இருக்கணும் மேடம். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க அம்மா இல்ல அது? அது இல்லை மேடம், அதுக்கு அம்மாலாம். சொல்லு. இந்த வயசு பாரு, இந்த வயசுல அப்படிதான் தோணும், இயல்பா வருது. ஆனா அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். உங்க அம்மா கஷ்டப்படுறத பாக்குறல்ல? பாக்குறியா இல்லையா? அவமானப்படுறத பாக்குறல்ல? இவனால நான் இந்த தப்பு பண்ணேன். இவன் அன்னைக்கு அந்த கத்தி வைக்கல, நான் அந்த தப்பு நான் பண்ணிருக்க மாட்டேன். மேடம் நான் நிம்மதியா என் குடும்பத்தை நான் பார்த்துட்டு போயிருப்பேன். நான் நாங்க மேடம் இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு பாரு, கத்தி வைக்கலன்னு கண் எதிர்க்க அதுதான் மாமா மாமான்னு கத்துச்சு. அதுவும் அவன் 2 தங்குச்சோம். அது இல்லன்னு வந்து சாத்திக்கிது கத்தி வைக்கல அப்படியே. மேடம். அது நான் வந்து இவங்க ஓவரா பேசினேன். குழந்தைய பத்திலாம் சத்துன்னு கித்துன்னு அப்படிலாம் சொல்லிட்டாங்க மேடம். என் குழந்தைய சாப்பிட விட்டாங்க மேடம். அது அவங்க பேர புள்ளியே சாப்பிடுறாங்க மேடம். கேளுங்க மேடம். நான் உள்ள நீ தாண்டினாத, நீ தாண்டின அந்த குழந்தைய. நான் கத்துன அது பச்சை பிள்ளை இது பண்ணாத. நீ தாண்டின நீ பொண்ணு மேல சத்தியமா என் பொண்ணு மேல நீ தான் தாண்டின. நீ தான் தாண்டின. இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சத்தியமா நீ நல்லவே தான் தாண்டின. நான் கத்துனது அவ்வளவு ரிஸ்க் இது பண்ணாத. இன்னைக்கு உன்னை நான் உனக்கு சொன்னேன். என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு வந்த சொல்லு. யார் உனக்கு பிரச்சனை கொடுக்கறது? உங்க அம்மாவா? உங்க அம்மா கூட இருக்கிறதவரா இல்ல உங்க மாமாவா? யாரு? தைரியமா பேசு. சுகந்திமா இங்க வந்துக்கிற மேடம் கத்தினுக்கிறாங்கன்னா சும்மா கத்துல நீ பேசு அவங்க கிட்ட. அப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன்னு கேக்குறாங்க. நீ என்ன பேசுறியோ அதை பேசு, கரெக்டா பேசு. அவங்க இதுல வா, உன் லைஃப் நல்லா இருக்கும், உன் இதுவா இருக்கும். நீ வா, உன்னை புச்சி வைக்கத்தான் அதுக்குத்தான். நீ நல்லா நீங்க இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களாமா? கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பேசு. பக்கத்துல உட்காரு. சொல்லு சுகந்தி, என்ன நடந்தது சொல்லு, அழுவாத விடு. தேவையில்ல நீ எழுதுனுக்காத சுகந்தி. சொல்லு சொல்லுடி. யார் பண்றது நீ? ஏன் இவரு வேஸ்டா இப்போ லாஸ்டா பத்தி உன்னெல்லாம் அசிங்கப்பட வைக்கிறாங்க அம்மா. பாத்துக்கோ. சொல்லு எனக்கு பேச மாட்டேங்க. பேசு. சொல்லு சொல்லுடி. நீங்களும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிக்கலாம். சொல்லுடி, அழுவாத சொல்லு. எங்க அப்பாலாம் யாருக்கிட்டயும் ஒரு சொல்லு வாங்க வைக்க மாட்டாரு மேடம். அந்த மாரி வளர்த்தாரு எங்க அப்பா. அவங்க சொந்தம் கூட எல்லாம் கெட்டவங்க மேடம். அவங்கலாம் சொல்லு சுகந்தி. உண்மையை மட்டும் பேசு. இது உன் பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் அக்கா வாழ்க்கை பிரச்சனை, உங்கள் அம்மாவோட பிரச்சனை. சரி, நீ உண்மையை பேசுறதுல தான் இருக்கு. சும்மா ஒருத்தர் மேலே அப்படி பழி போடக்கூடாதுமா. என்ன நடந்து தைரியமாக பேசு. போய் சொல்லாமல் உண்மையை மட்டும் பேசு. நான் சொன்னேன் மேடம், என் அக்காண்ட அவர் மேலே உட்கார மடியில் உட்கார வச்சு முத்தலா கொடுத்து. யாரு? எங்கள் அம்மா வச்சு. அவர் பேர் என்னதுமா? ரஞ்சித். ம். சொன்னேன் எங்கள் அக்காண்ட போயிட்டு. நீ எதுக்கு மடியில் உட்கார்ற? அவரு இதுவாக எதை சொல் பாசமாக உட்கார வைப்பார், அது பிடிக்கல. அதனால நான் போய் சொன்னேன், இந்தமாரி மடியெல்லாம் உட்கார வச்சு முத்தம் கொடுக்குறாரு, எனக்கு பிடிக்கலடி அப்படின்ட்டு நான் போய் சொன்னேன். அது வந்து கேட்டுக்கா, ஏன் அந்த வேலாம் சேர்ந்து ஏன் அவர் மடியெல்லாம் உட்கார வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு. எம்மா ஆயுதாங்க ஆயுதுன்னு இவ்வளோ மாத்திரை வாய் போட்டுக்கினாங்க. நான் இருக்கிறதுனால தானே இந்தமாரி வந்து கேட்குறீங்க. நான் இல்லைன்னா வர நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு மாத்திரை அள்ளி போட்டுக்கினாங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அது ம் தைரியமா பேசு. யாரும் ஒன்று திட்ட மாட்டோம். உங்க அக்காவும் ஒன்று புரிஞ்சுப்பா. தைரியமா பேசு. சொல்லுமா. ம் அதுக்கப்புறம் யாரும் சுத்து போடுறாங்கன்ட்டு எங்கள் அம்மா வெட்ட வராங்கன்ட்டு என்னை கோயிலாண்ட இட்டுன்னு போய் வச்சுக்கினாங்க. எல்லாம் என்னம்மா? கோயிலாண்ட அதான் வெட்ட வராங்கன்ட்டு யாரு வீட்டுக்கு? அம்மாவை ஆ. அம்மா வெட்ட வரேன்ட்டு யாரோ வெட்ட வந்தாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா? இல்லை, நாங்கள் வீட்டில் இருந்தோம் மேம். எங்கள் அம்மா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. யாரோ வெட்ட வராங்கன்ட்டு யாரோ வீட்டில் இருந்தாங்களாம். அவங்க பக்கத்து வீட்டில் பத்துன்னு இருந்தாங்களாம். அப்போ யாரோ வெட்ட வந்தாங்களாம். இவங்களுக்கு தெரியலையா, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்குதான். அதனால் கோயிலாண்ட பட்டாளத்தில் போயிருந்தாங்க. எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, இதுமாரி அம்மா வர சொல்லிச்சு கோயிலாண்ட அப்படின்ட்டு. ஒரு வாரமாக கோயிலாண்ட தான் பார்த்துருந்தோமே. நீங்க எல்லாரும் வீட்டு சும்மா பூட்டி இருந்தது. ம் வீட்டில் கோயிலாண்ட தான் பார்த்துருந்தோமே. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க இங்க? எதுவுமே சொல்லாம. அப்புறம் ஏன் உன் மாமா மேல பழிய போட்ட? உண்மைதான் விச்சு, அது நீ நம்ப மாட்டேடி. என்ன அது நம்ப மாட்டேடி? என் எதிர்க்கே விளையாடுவார் மேடம். அவள்கிட்ட கேளு. அவளுக்கு ஒரு காது கொடுத்து கேளு. நீ உன் புருஷனை சப்போர்ட் பண்ணாதே பிளைண்டா. சொல்லுமா, தைரியமா பேசு. நான் இருக்கேன்ல, தைரியமா பேசு. வாயை திறந்து பேசு என்ன நடக்கிறதுன்னு. இது பாரு, நீ வந்து அவ சொல்றது காதுல வாங்கிக்கோ. என்ன சொல்றா கேளு. சொல்லு. உங்க எதிரியே சொல்லுவார்ல, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிடலாம், வேற யாருன்னா நான் போனா கல்யாணம் பண்ணி பார்த்தது உங்க அக்கா தான் அவஸ்தை போனேன்னு சொல்லுவாரு. விளையாட்டுக்கு மேடம், சிரிச்சுக்குனே பேசுவாங்க. எதிர்க்க விளையாட்டுக்கு நீ நினச்சிக்கிறடி விஜய், அதெல்லாம் தெரியுமா? நிஜமாவே உன் மாமா தப்பா நடந்துக்கிறாரா உங்ககிட்ட? இப்போ நான் வீட்டுக்கெல்லாம் வரும்போது எங்க வீட்டுக்கு வரும். எந்த வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் எதிர்க்குமா? நின்னார் இங்கே பிடிச்சி இது பண்ணுவார். அது என்கிட்ட சொன்னோம்ல, ஏன் சொல்ல? ஆ ஏன் சொல்ல? அந்தமாரிலாம் விளையாடவே மாட்டார் மேடம். அவ போய் சொல்லுவாளா? ஆமாம் மேடம், எல்லாம் சொல்லி குத்தி என்கிட்ட ஒரு வாரம் வீட்டுக்கு வந்தாங்க 2-3 வாட்டி. என்கிட்ட பேசவே உள்ள. யாரு? இவங்க அம்மா, எங்கள் ஆயா எல்லாருமே. இவங்க தண்ணி தூக்கின்னு போனால் இவங்க தண்ணி தூக்கின்னு பின்னாடியே ஒரு ஆள். எங்கே என்கிட்ட பேசிட போகிறாங்கோ சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிற போகிறாங்கோ அப்படி சொல்லிட்டு. அவ சின்ன குழந்தை, நான் போய் சொல்லுவாளா? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கேளு அவள்கிட்ட. இல்லடி, நீ நம்ப மாட்டேடி என்ன. அதனால தான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் மேடம். உன் நம்பிக்கை வீணா போகக்கூடாதுன்னு தாம்மா எனக்கும் ஆசை. வீணா போகாது மேடம், உண்மையாக தான் சொல்கிறேனே. அந்த பொண்ணு அப்படியேம்மா சொல்கிறா. போ, அவங்க எப்படி சொன்னாங்க? அவங்கள விடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பொண்ணை பற்றி தான் எனக்கு கவலை. அப்புறம் ஏன் மேடம் என்கிட்ட வரணும் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லு. ஏன் என்கிட்ட வரணும்? எங்கள் வீட்டுக்காரர் தான் அதுமாதிரி பண்ணுறாருல, ஏன் என்கிட்ட வரணும்? அதுக்கு பதில் சொல்லு. ஏன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் அழுகணும்? அப்படி அழுதாளா? ஆ, அழுதியா? நீ சொல்லுவதானே நான் மாமா கிட்ட சொன்னேன். சொல்லினே ஏன் அழுத சொல்லு. அது நீ சொல்லாமே இருந்திருக்கலாம்ல. நான் சொல்லவே இல்லை மாமா கிட்ட, நீ சொல்லுவதானே நான் சொன்னேன். பாருங்க, அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உயிரையே வச்சுருக்கா. அந்த பொண்ணையை மாற்றிடாதீங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் அண்ணன் மாதிரி, அண்ணன் ஸ்தானத்தில் தான் உங்களை பார்க்குறா. நீங்கள் விளையாட்டுக்கு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா சொல்கிறது கூட அவளுக்கு பிடிக்கல. தனியாக கூட சொல்ல மாட்டார் மேடம். நீ உடனே வராதே சப்போர்ட்டுக்கு. நான் பேசுகிறேன் அந்த தம்பிகிட்ட. இந்த தம்பியை நான் தப்பாகவே சொல்லலை, சரியா? அதனால் விளையாட்டுக்கு கூட அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசாதீங்க. அப்புறம் நம்ம ஓன் தங்கச்சி, நம்ம கூட பிறந்த தங்கச்சியே மேலெல்லாம் கையை வச்சு நம்ம பேச மாட்டோம் தம்பி. அந்த பழக்கம் வேண்டாம், சரியா? நீங்கள் மனசில் எதுவும் வச்சுட்டு நீங்கள் பண்ணலை. உங்கள் ஒய்ஃப் அதுதான் சொல்கிறாங்க, என் புருஷன் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது, அவர் நல்லவர்ன்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கூட பிறந்த தங்கச்சி ஆனால் கூட நம்ம தொட்டு பேசுறது நம்ம கலாச்சாரம் கிடையாது. உங்களுக்கு கூட பிறந்த 3 அக்கா இருக்காங்கல்ல? 3 தங்கச்சி மேடம். தங்கச்சி, அப்புறம் அதே மாதிரி இது 4வது தங்கச்சி. உங்கள் ஒய்ஃப் உங்களை 100% நம்புறா. கடவுளே வந்து சொன்னால் கூட உங்களுக்கு எதிராக யோசிக்க மாட்டா.
அதை நல்லா வச்சு பார்த்துங்க. 3 பசங்க இருக்காங்க, நல்லா பார்த்துங்க. ஓகே? சரிங்க மேடம். இது பாரு, யார் இருந்தாலும் மேலே கையை வைக்க விடாது. அது உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லு. சரியா? இதுக்கு அழறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்துப்பீங்களா? அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்களா? மேடம் எங்களை நம்பி இதெல்லாம் வந்துச்சுன்னா நாங்க பார்த்துப்போம் மேடம். அவங்களாம் வரக்கூடாது கதிக்கெல்லாம். யாரு? எங்க அம்மா அவங்களாம் வருவாங்க, வரக்கூடாது. அப்போ உங்கள் அம்மா கூட இருக்க வேண்டாமா உனக்கு? நான் யாரு கூட யாரு கூட வேணாம் மேடம். பொண்ணு சொல்ற முடிவு போய் நீங்க இது பண்ணுங்க. ஹாஸ்டலில் போடலாம். அதுக்கு அதான் மேடம் மாசம் ஹாஸ்டலில் போனோம். அதுக்கும் இன்னொரு பொண்ணு இருக்குது மேடம் ரீனான்னு. அந்த பொண்ணு 2 பொண்ணு தான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுன்னு இதுங்க கூட இருந்துன்னு. உங்கள் பேர்? ரஞ்சித். உங்களுக்கு வைஃப் இருக்காங்கல்ல, பசங்க இருக்குல்ல, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க கூட இருக்கிறாங்க மேடம். அவங்க கூடயும் இல்லை, இவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு மேடம். அவரு இந்த மாதிரி பண்ணலாமா? அவர் இறந்துட்டு வந்தான் மேடம். இவங்க என்னை எடுத்துக்கினாங்க. நானாக போய் பேச்சு வச்சுக்கல. நான் வேலை மேலே வருவேன், அப்போ என்னாண்ட பார்த்து பேசுவாங்க. ஆனால் நானாக போல. இது எங்கள் ஒய்ஃபுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஒய்ஃபு இவங்களும் கூட ஒன்றா வந்து பேசின்னு வந்துக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க மிஸ்டர் ரஞ்சித். பசங்களுக்கு பிடிக்கல. அவங்க வீட்டில் மருமகன் இருக்கார், 2 பொண்ணுங்க இருக்குது, ஒரு பையன் இருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போகிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அது என்ன பொம்பளை பிள்ளைய மடியில் ஏறி உட்கார வைக்கிறது? அதெல்லாம் இல்லை மேடம். அந்த அளவுக்குலாம் நான் பண்ணது கிடையாது. நைட்டு 11:30 மணிக்கு இந்த பொண்ணு வந்து நாங்கள் டிஃபன் வாங்கலான்னு வந்தோம். நான், இவங்க அம்மா, இவங்க பெரியம்மாலாம் இவங்களை இறக்கி விட்டு அங்கே வந்து ஒரு காவா சந்துக்குது. அந்த காவாண்ட வரோம். இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் இருட்டில் நின்று கட்டி பிடிச்சின்னு பேசினுக்கிறாங்க. நான் அப்போ கூட அந்த பொண்ணை ஒரு வார்த்தை கேட்கல. இவங்கள தான் வந்து வாயிலே ஒரு அடி அடிச்சிட்டேன் கோவத்தில். அது பார்த்துக்க இந்த டைமில் என்ன அந்த பொண்ணுக்கு வேலை அப்படின்னா. நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? பெத்தவங்க உதாரணமாக வாழணும், அப்போ தான் பசங்களை கண்டிக்க முடியும். அதுதான் மேடம் கேட்குறேன். நீங்கள் அவங்களுக்கு அப்பா கிடையாதுல்ல? ஆமாம் மேடம். அப்போ நீங்கள் வந்து அவங்க அம்மா கூட இருக்கிறது, அதுவும் வந்து சட்டப்படி பண்ணுறது வேலை கிடையாது. இது ஆரம்பத்தில் இந்த பசங்க சொல்லியிருந்ததுன்னா அந்த பொண்ணு நான் ஆரம்பத்தில் சரி, நான் ஆரம்பத்தில் சொல்லலை, இப்போ அவங்களுக்கு பிடிக்கல. சரிம்மா. ஏன்னா அவங்க அம்மா இப்போ பசங்களை பார்க்கணும். அம்மா, உங்களுக்கு வந்து தனிமையில் வாழறது கஷ்டமாக இருக்கலாம். இவன் விட மாட்டான் மேடம். என்ன சும்மா இருங்க. உண்மையில இவன் விட மாட்டான், வாழ விட மாட்டான். எதுக்குதான் சொல்றேன், இன்னொருத்தரை சேர்த்து. ஆமா, இவனுக்கோசம் உங்களுக்கு இவர் பாதுகாப்பு. ஆமா, ஏன் உங்களுக்கு நீங்களே பாதுகாப்பு இருக்க முடியாது? இவனால இருக்க முடியல மேடம். எப்படியோ வந்துறான் நம்ம கிட்ட. எப்படின்னா பேச ஆள் இல்ல. மணிக்கெல்லாம் நாங்க வீடு தனியா இருக்கிறோம் மேடம். வண்ணாரப்பேட்டையில இருக்கிறோம் நாங்க வீடு. எனக்கு பெரம்பூர் தான் வீடு. 8 மணிக்கெல்லாம் போயிடுவோம். நீங்க சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன பையன் அவருக்கு பயந்துட்டு நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி, நீங்க என்ன, நீங்க ஒரு பெரிய பொம்பளை, அந்த பொண்ணு சொல்லித்தனா அர்த்தம் இருக்கு. நீங்க வந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ஆளு தேவையா? பாதுகாத்து இல்ல மேடம். அப்புறம் இவன் நான் வேணும்ன்றான். என்ன மேடம் என்ன வேணும்ன்றான். நான் வேணும்ன்றா எனக்கு கத்தியே வச்சான் கழுத்துல. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப சொல்லுவாரு, வேண்டாம் சொல்லிடுப்பா மேடம். அவங்க அவகாசமே வேணாம் மேடம். எனக்கு வேண்டாம். அப்ப அதனால அவர் புரியுதுங்களா மேடம்? அவங்க உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு தானே இப்படி பண்ணீங்க. அதுதான் மேடம். இவர் வந்து கேட்க கூடாது. அதுவும் கேட்கலையே மேடம். நான் என்ன பண்றேன், நான் என்ன பேசுறது? என்ன பேசுறதுக்கு? சரி, நீங்க பாதுகாப்புக்காக இன்னொருத்தரோட புருஷன் கூட இருப்பீங்களா? வேண்டாம்ல, அது தேவையில்லை. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். பாத்துக்கிறேன். அது என்ன பண்ணணும், பேசும்போதே அம்மா எனக்கு பிடிக்கல, செய்யல, உங்களுக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்கு. அதுவும் இல்ல, உங்க ஃப்ரெண்டோட மனைவி கூட நீங்க வாழறது ரொம்ப தப்புங்க. இது வந்து நம்ம சமுதாயத்துல ஏத்துக்க முடியாத விஷயங்க. ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க உருப்படும்? மேடம், நான் வந்து இவங்க வந்து புருஷனோட இருக்க சொல்ல இவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு கூட எனக்கு தெரியாது இவங்க. சரிங்க, ஃப்ரெண்டோட வைஃப் புருஷனோட இருக்கும்போது தெரியல. ஆனா உங்க வைஃபுக்கு நீங்க புருஷன்ல, உங்க வைஃபுக்கு நீங்க புருஷன் தானே. உங்க மனைவி நீங்க செய்யறது தப்பு பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்புறம் எப்படி நீங்க செய்யலாம்? மேடம், தப்பு பண்ணுனே அவங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறா. அந்த பொண்ணை மடியில உட்கார வச்சு தப்பா பண்றீங்களா? அவளை முத்தம் கொடுக்குறீங்களா? கிடையாது மேடம். நான் 3 பிள்ளைங்க சத்தியமா நான் சொல்றேன். நான் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு வச்சுங்க. சொல்லுமா. இந்த பொண்ணு நான் அந்த ஒரு நைட்டு நான் பார்த்தேன். பாசமா தான் கொடுப்பாரு. என்னது, அன்னைக்கு ஒரு நைட்டு உன்னை அந்த காவா மாட்டில் பார்த்தேன்னு இந்த அளவுக்கு இவ்வளோ தொழுகு எட்டுன்னு வந்து விட்டு வச்சுக்கிறேன்னு.
அந்த நைட்டு 11:30 டைமில் 11:30 மணிக்கு அந்த காவா மேலே ஒரு ஆம்பளை நடந்து போகிறது கூட பயப்படுவானுங்க. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டோம் மேடம் நாங்க. அந்த இடத்துல நீங்க சரியான ஒரு நண்பனா இருந்தா, நண்பன் இறந்ததுக்கு பிறகு நீங்க அப்பவும் சித்தப்பாவா இருக்கலாம், நல்ல வகையில பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், பசங்களாம் எல்லாம் செய்யலாம். ஆனா அவங்கள மனைவி ஆக்கியிருக்க கூடாது. கையை எடுத்து கும்பிட்டுருவோம். அங்கதானே தப்பு பண்ணிட்டீங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, அவங்கள வெளியே கூட்டிட்டு போனீங்க, ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு விஷயம் பண்ணீங்க. தப்புங்க நீங்க பண்ணறது. வயசு பசங்க வச்சிருக்கீங்க, மனைவியோட போய் வாழுங்க போங்க. உங்களை மாத்திங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அவர் போனாலும் நீங்க விட மாட்டீங்க. மேடம் மேடம் என்னால் இவனெல்லாம் இருக்க முடியாது மேடம். அந்த வீட்டில் கூட இருக்க முடியாது. நைட்டில் என்ன போனால் ஏது போனே தெரியாது மேடம். மேடம் என் வீடே இங்கே இல்லை மேடம். நீ இல்லை, நீ யார் யார் எடுத்துன்னு வந்து வச்சு அடிக்கிற அங்கே என்ன பண்ணுறேன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியுது. கேளுங்க மேடம். எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் அதனால தான் உங்களை நம்பி நான் ஏரியால வந்து கேளுங்க மேடம். வாங்க மேடம் கொஞ்சம். ஆளை வச்சு இறக்குறாங்களாம் இவங்களை கொலை பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாமே இருக்குது மேடம். அவன் 1 மாசம் குழந்தையில ஜெயிலுக்கு போனுவான். அவன் அது பொண்ணு தான் வெளியே வந்தான். 1 மாசம் குழந்தையில ஜெயிலுக்கு போனா மேடம். அந்த வயசுல 1 மாசம் மட்டும் ஜெயிலுக்கு போனுவேன். 1 மாசம் குழந்தை பிறந்து 1 மாசத்துல வெளியே வந்தான். எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்க மேடம்? அது வந்து சும்மா வீட்டாண்ட வந்து பழைய கேஸ் இருக்கவங்கலாம் வந்து சும்மா ஒரு மிஸ்ஸாக கூண்டாஸ் ஒன்று பண்ண சொன்னாங்க மேடம். அதுக்கோசம் ஸ்டேஷன் இட்டுன்னு போயிட்டு 1 வருஷம் மிஸ்ஸாக அந்த போட்டாங்க. மனு போய் பார்த்து அம்மா சொல்றாங்க. கேளுங்க, இவங்களுக்கே தெரியும் மேடம். அவங்களுக்கே அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணி குத்தாங்க இவங்க. அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்காங்க, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரி மேடம், சந்தோஷமா இருக்கணும். அதை பத்தி எனக்கு அப்ப விட்டுருங்களேன். நீ சந்தோஷமா தானே இருக்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அந்த பொண்ணை தங்கச்சியா பாருங்க, சரிங்களா? சரிங்க, கிளம்புங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? படிக்க போற, ஹாஸ்டலுக்கு அனுப்புற, போய் இந்த பாரு, யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னா அவங்க சூழ்நிலை. அவங்கள நான் வந்து ஒரு தப்பானவங்கன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க கஷ்டம், அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். பண்ண தப்பே இதுதான் மேடம். எங்கள் வீட்டுக்கு அடுத்தது இதுதான் 2வது தப்பு நான் பண்ணுது. எனக்கு தெரியல எது நல்லது எது கெட்டது எனக்கு தெரியல. சரி, இப்போ வச்சு நான் சொல்கிறது கேளுங்க. பசங்களை பாருங்க. அவரோட புருஷன் மனைவியோட போய் வாழட்டும். அவருக்கு 3 குழந்தைங்க இருக்கு, சரிங்களா? அவங்க வரமாட்டாங்க, ஆனால் இவரும் வரக்கூடாது. இவர் வந்து அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்குறாரு, சரியா? அதனால அங்கே வீட்டுக்கு வரக்கூடாது. சரி, உனக்கு ஓகேயா? நீங்கள் பொண்ணுகிட்ட சொல்லுங்க மேடம். புஜ்ஜி மேச்சி அவ கேட்க மாட்டேன். பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஒழுக்கம் இருக்கணும். கண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமாக அழகாக இருக்கான்னு இப்போ நீ வந்து அதை தப்பாக பயன்படுத்திக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் கெட்டு போயிடும். சொல்லிட்டேன்னா நெருப்பு மாதிரி இருக்கணும். யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க, கருகப்பலைய மாதிரி. புரியுதா? ஜாகிரதையாரு. கிளம்பு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.